Hi everyone, welcome to Varshni Vibes. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பீட்ரூட் ரைஸ். சின்ன குழந்தைங்க பீட்ரூட்னாலே சாப்பிடாதுங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ரைஸ், இதே டம்ளரால் 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால், 5 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, 1 இன்ச் ஜிஞ்சர். எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுருக்கேன், நீங்கள் வேணால் கூட போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அரவுண்ட் 10 கேஷ்யூஸ் கிட்ட எடுத்திருக்கேன். அதே மாதிரி பே லீஃப் 1/2, பட்டை 1 இன்ச், கிராம்பு 2, ஏலக்காய் 2. அரிசியை தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டேன். வெங்காயத்தை மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சா விட்டு ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் பொரியணும். இப்போ நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா பொரிய விடணும். கொஞ்சம் பொரிஞ்சா விட்டு வெங்காயத்தை போட்டுக்கணும். அடுப்பை கொஞ்சம் நிதானமாகவே வச்சுக்கணும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் இப்போ இந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த முந்திரியை போட்டுக்கணும். இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு சாட்டே ஆகிருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, ஆனால் ப்ரௌன் ஆகலை. இப்போ நம்ம இந்த துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கணும். அடுப்பு மீடியமாகவே வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட்டை நல்லா ஒரு 5 to 10 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணணும். இதே நம்ம பீட்ரூட்டை குக் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு 5 minutes சாட்டே பண்ணிங்கன்னா கூட போதும். இந்த ஊற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த பீட்ரூட் இந்த ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கோங்க. சேர்ந்து கலந்து கொடுத்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தேங்காய் பால். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு குக் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ ஸோ இந்த ரைஸ் ரெடியான விட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மூடியை திறந்து லேசாக கலரி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தேங்காய் பால் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டு இப்போ கேஸ் நிதானமாக குக் ஆகணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மின்ட் லீஃபை தூவி விட்டுடலாம். லேசாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், லேசாக
இப்போ கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இந்த பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியது. லேசாக கலந்து கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் ரெடி ஆகிடுத்து, பன்னீர் ஆட் பண்ணிட்டோம். இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன், சும்மா அப்படி ஒரு 2 ஸ்குவீஸ், ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு 2 ஸ்குவீஸ், ஸோ தட் அந்த பீட்ரூட் வந்து கடுக்காமல் இருக்கும். கடைசியாக லெமன் ஆட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதில் வந்து பன்னீர் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சோயா சங்க்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் பன்னீருக்கு பதிலாக. நான் இன்றைக்கி இந்த பீட்ரூட் பன்னீர் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா பண்ணியிருக்கேன். ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Do like, share and subscribe Varshini Vibes. Thanks for watching. Tata bye bye.